ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன நீடட் திங்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஜனவரி கயிறு, ஒரு ரோப், யூஸ் அண்ட் த்ரோ பேஸ்கெட் ஒன்று, சீடி, ஒரு தீந்து போன மூணு கலர் சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, க்ளூ அண்ட் சிசர். இவ்வளோ தான் இதுக்கு நீடட் திங்ஸஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இந்த அந்த கிணறு பண்ணுறதுக்கு இந்த சணல் கயிறை நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென்னுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக், நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் இப்போ காட்டினேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற திங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் பண்ணுற ஒரு கிராஃப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பெல்க்கு வந்து கூட மாதிரி பின்ன போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுன்றது ப்ரொசீஜரை இப்போ சொல்லிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக நிறைய தேவைப்படுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது லென்த்தை வந்து பார்த்து அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைஸ் வச்சு நிறைய பீசஸ் ஆஃப் அந்த சணல்பிரி கயிறை கட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சென்டரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓவராலாக நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ஃபுல்லாக சணல்பிரி கயிறு ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து 3 லேயர் ஆஃப் சணல்பிரி கயிறை 3 நூல் உள்ளே விட்டு வெளியே எடுத்து அந்த மாதிரி நம்ம போட்டினோன்னா நமக்கு வந்து அழகாக கூட ஷேப்புக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லேயராக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த சணல் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா காயட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அந்த சீடிலையும் சணலில் சுற்றணும், அதையும் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இது 3மே வந்து எழுதாதது தான். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சணல்பிரி கயிறை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத வண்ணம் நல்லா டைட்டாக சுற்றி ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து காயணும் இல்லைங்களா, இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கிறதுக்காக, அதாவது இந்த பேஸ்கெட் வந்து இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம், நம்ம நார்மல் க்ளூ தான் ஒட்டியிருக்கோம். ஸோ அது நல்லா அதோட ஒட்டிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சீடி அந்த 3 ஸ்கெட்ச் பென் எல்லாத்துக்கும் நம்ம ரோல் பண்ணிட்டோம். இதுவும் காயட்டும். ஸோ இப்போ நம்ம ரோப் வச்சு ரொட்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஒன்லி நம்ம பேஸ்கெட் பண்ண போகிறோம், அது மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ்கெட் நம்ம கூட மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ தான் இதை க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா டைட்டாக பேஸ்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் த 10 மினிட்ஸ் அந்த கூட எப்படி பின்னுறதுன்றதை நம்ம டெமோ பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் என்னோடய சேனலில் இருக்குது. மெஹந்தி வீடியோ, கிராஃப்ட் வீடியோ, ட்ராயிங் வீடியோ, ஈவன் குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் இருந்தால் எல்லா வீடியோவும் டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 3 லேயர் எடுத்திருக்கேங்க. நியர்லி ஒரு 1 மீட்டர் இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு க்ளூ வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 லேயரை வந்து அந்த பேஸ்கெட்டில் ஒட்டிடலாம். ஒரு 20 செகண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேஸ்ட் ஆகிடும். ஆஃப்டர் தட் ஒரு 3 லேயர் வந்து உள்ளே நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் உள்ளே, ஒரு 3 லேயர் வெளியே. இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த பேஸ்கெட் சுற்றியும் அந்த யூஸ் அண்ட் த்ரோ பேஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த நீளமான ரோப் வச்சு ஒரு 3 லேயர் உள்ளே வச்சுட்டு ஒரு 3 லேயர் வெளியே, அந்த மாதிரி மாற்றி நம்ம இந்த மாதிரி எடுத்து சுற்ற போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ரோ பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். பட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி ஒயரில் வந்து கூட பின்னுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோவில் உள்ளே விட்டுருந்த அந்த 3 லேயர் வந்து வெளியில் விடுற மாதிரியும், வெளியில் விட்டுருந்த 3 லேயர் வந்து உள்ளே வர மாதிரி நம்ம அப்படியே டைட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம டைட்டாக நம்ம சுற்றிட்டே வந்துட்டு இருந்தோம்னா ஒன்று விட்டு ஒன்று வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கூட வந்து அழகாக இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிருது. ஸோ இதை வந்து நம்ம
அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம அந்த நூலை சுற்றி வரலாம். ஸோ எண்ட் ஆஃப் த நூல் வரும்போது மறுபடியும் ஒரு 3 லேயர் நூலை இதோடய அட்டாச் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே டைட்டாக இதே மாதிரி கூட பின்னுற மாதிரி பின்ன போகிறோங்க. ஸோ இந்த பேஸ்கெட் உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பேஸ்கெட், அது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கூட பின்னுறது ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மீதி எண்டில் இருக்கிற அந்த சணல் கயிறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதும் நம்ம இஷ்டம் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக மைனூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து இது உள்ளவே இந்த பேஸ்கெட்குள்ளேயே வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா ஏதாவது ஒரு சார்ட்டோ இல்லை பேப்பரோ வச்சு ஃபுல்லாக ஒரு இந்த உள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்க இந்த ரோப்பை தெரியாதவனோ அதை ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ஒர்க்காக தோணும். பட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் ரியலி ஒரு யூனிக் பீஸ் மாதிரி இது இருக்கும். இதை வந்து நம்ம ஷோ பீஸ் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஸ்கெட்ச் பென் கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேல் போர்ஷனில் இது மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பாட்டமில் அந்த CD வச்சுட்டு அதில் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்க இந்த பேஸ்கெட் அதுக்கு மேலே வச்சிடும். ஸோ அகெயின் அதோட பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெயிட் அது மேலே வச்சிடலாம். ஸோ அது நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுட்டு அந்த ஸ்கெட்ச் பென்னை வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன மெலிசான கம்பி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே. அது மாதிரி சொருக்கி விட்டு இது மேலே நிற்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இது 2 ஒட்டிட்டக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இன்னொரு 3rd ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லைங்களா, அது இது மாதிரி வச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம்னா நம்மளுடைய வெல் கம் அவுட் வெரி வெல் நல்லா இருக்கு இல்லைங்களா. எஸ், இதில் வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன மூடியில் நான் வந்து ஒரு பக்கெட் மாதிரி பண்ணி இதில் ஹேங் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். அது நம்மளுடைய இன்னோவேஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஸ்கெட்ச் பெயின், ஒரு ஃப்ளவர் வேஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லுக்கிங் ரியலி வெரி நைஸ். இந்த ரோப்லேயே வந்து உங்களுக்கு ரிச் லுக் இருக்குன்றதுனால நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் ஒயிட் லேஸ், ஸ்டோன்ஸ், ஃபிஷ்ஷா ஷெல் யூஸ் பண்ணி கூட இது நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. குட் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி and don't forget to click the subscribe button. Thank you for watching. We will meet next session. Until then, bye from Bhavani. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மூடி, இந்த ஃபெவிகால் மூடியே எடுக்கு, அந்த மூடியை வச்சு நான் வந்து சின்னதாக பக்கெட் ரெடி பண்ணி அதை வந்து இந்த வெளியில் அழகாக ஹேங் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலைனாலும் ஓகே. தேங்க்யூ.